Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபயர் எஃபெக்ட்ஸ் வச்சு கைன்மாஸ்டர்ல எப்படி வீடியோ பண்றதுன்னு பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் பிக்சார்ட் குள்ள போய்க்கங்க. எடிட் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. நீங்க எந்த இமேஜ் செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க. நான் விஜய் தேவரகொண்டா இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் குள்ள போங்க. எஃபெக்ட்ஸ் குள்ள போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்கும்ல எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு ஹெச்டிஆரில் கொடுத்துட்டு அன்ஷார்ப்பை கம்மி பண்ணிக்கிங்க. ஃபேடை வந்து அதோட அன்ஷார்ப்போட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஓகே, அப்புறம் டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. அப்புறம் திருப்பியும் எஃபெக்ட்ஸே போங்க. கொண்டு வந்தீங்கன்னா கடைசியில் வந்து கலர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்து அவரோட ஃபோட்டோ வர வரைக்கும் இது பண்ணிக்கோங்க, அமௌண்ட்டை குறைச்சிக்கோங்க. அப்புறம் போய் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பிக்சல் ஆப்குள்ளே போய்க்குங்க. அந்த ஆப்பு வைக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துங்க. அப்புறம் ஃப்ரம் கேலரிலேருந்து இமேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ண அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன். சேவ் பண்ணுங்க. கொடுத்துட்டு இமேஜை ரீசைஸ் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் இருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இமேஜ் வந்து பெருசாவோ சிறுசாவோ ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அப்புறம் எரேஸ் பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அதை எரேஸ் கலர் அதை போய் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்துடும். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மீடியா ப்ரௌசர் கொடுத்து பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. அது ஒரு டியூரேஷன் எவ்வளோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்துருக்கேன், ஒரு ஃபயர் எஃபெக்ட்ஸோட லிங்க்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. 2 டைப் கொடுத்துருங்க. நான் இது ஒரு டைப் தான் செய்கிறேன். இன்னொரு டைப்போட லிங்க்கும் கீழே இருக்குது, அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிங்க இந்த ஃபயர் எஃபெக்ட்ஸை. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிங்க. அப்புறம் ரொட்டேட் பண்ணிக்கிங்க. நான் கீழேருந்து ஃபயர் வர மாதிரி பண்ணுறேன். அப்புறம் திருப்பி லேயர் போய் இமேஜஸ் வந்து நம்ம பிக்சல் லேபில் பண்ண இமேஜஸ் எடுத்து வைங்க. அந்த வீடியோ அளவுக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வீடியோ லென்த்துக்கு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். 3 நிமிஷம் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். ஃபயர் எஃபெக்ட் இப்படி தான் கொண்டு வரலாம். இதில் உங்கள் இமேஜ் வச்சும் செய்யலாம். நான் ஹீரோ இமேஜ் வச்சு செஞ்சுருக்கேன். உங்கள் இமேஜ் வச்சு செய்யலாம். மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஷேர் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோவை. இந்த குவாலிட்டியில் வேணும்ன்ட்டு சேவ் பண்ணிக்கிங்க. ஓகே கைஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்க்கெலாம் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.